மகளே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 28/4/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 038 நடிச்சிருக்காங்க. ஓகேவா, 038க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு 6-1 கொடுத்துருந்தோம். 1ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு நம்ம ஒரு 8ஆம் நம்பர் வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சி போர்டில் வந்திருக்கு. ஓகே, ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறோம், நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 8 கொடுத்துருந்தோம். ஏபிபிசிஎஸ்சியில் 08 கொடுத்துருந்தோம். ஒரு நல்ல ஒரு வினிங்ஸை நம்ம கொடுத்துருந்தோம். ஜாயின் பண்ணி வெற்றி பெற்று இருந்தால் வாழ்த்துக்கள் நம்பளே. ஓகேவா, ஓகே மகளே, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் தான் எடுத்து வந்திருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 038 அடிச்சிருக்கீங்க. இதுலேயும் 038, அதனால் கொஞ்சம் லிமிட்டாக விளையாண்டுங்க. ஏன்னா கால்குலேட்டர் மெத்தட்னால அதே நம்பர்ஸ் தான் வர மாதிரி வருது. ஓகேவா, ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம என்ன சொல்ல வரதோ உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98 88 49 44 47 இவங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100. பதிவுக்கான கடைசி நேரம் 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 038, இந்த 038 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 038 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 573 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 8 6ன்னு கிடச்சிருக்கு. 8 + 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 038 போட்டு எடுக்கலாம். நமக்கு 8 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 625. இந்த 625 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 625 காஸ்ட் ஆப்ஷன் 573 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 6ன்னு கிடச்சிருக்கு. 1 + 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 625 போடையில் நமக்கு 1 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 672. இந்த 672 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 672 காஸ்ட் ஆப்ஷன் 573 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 + 8ன்னு கிடச்சிருக்கு. 5 + 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 672 போடையில் நமக்கு 5 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 038. இந்த 038 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 038 காஸ்ட் ஆப்ஷன் 573 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 + 6ன்னு கிடச்சிருக்கு. 8 + 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 038 வச்சு நமக்கு 8 + 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்திருந்தோம். இதில் 038 வச்சு எடுக்கல நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 625 வச்சு எடுக்கல நமக்கு ஒரு 6ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. 672 அடுத்தபடி 672 போடையில் நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 038 போடையில் நமக்கு 8 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஏ போர்டு அல்லது சி போர்டு தான் வர மாதிரி வருது. எனக்கு தெரிஞ்சு வந்தால் மீண்டும் 6ஆம் நம்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சிங்கில் மேட்ச் வச்சுனாலும் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா, ஓகே மகளே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி 4 டேஸ் மெத்தடை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 038, இந்த 038 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா, ஏன்னா 038 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இ ஆப்ஷன் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 66 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல் கூடிய நம்பர் 4 + 5ன்னு கிடச்சிருக்கு. 4 + 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 038 வச்சு நமக்கு 4 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 625. இந்த 625 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம்.
பார்த்தீங்கன்னா 625E66 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1/2 கிடச்சிருக்கு. 1/2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 625 வச்ச அடியில் நமக்கு 1 2ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 672. இந்த 672 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 672E66 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2/3 கிடச்சிருக்கு. 2 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 672 போர்டில் நமக்கு 2 3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 038. இந்த 038 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 038E66 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4/5ன்னு கிடச்சிருக்கு. 4/5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 038 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்துச்சுனாலும் என்ன போல் விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் வந்து எடுத்துருந்தோம். இல்லை 5 அடுத்தபடி 2 அடுத்தபடி நமக்கு வந்து 3 இந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பிஎன்சி போர்டுக்கு வரதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. அவங்க கண்டிப்பாக ஏ போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம எடுத்த பேட்டர்ன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8/6 ஒரு நம்பர் வர மாதிரியும், பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் எடுத்திருக்கோம். இதில் 6 அல்லது 5 இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்தால் லிமிட்டை பயன்படுத்திங்க. இதில் கொடுக்கக்கூடிய அனைத்து எண்களும் ஒரு கணிப்பு மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 84 48 85 58 64 46 65 56ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கேசியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே நம்மள இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 038. ஓகேவா? 038க்கு பார்த்தீங்கன்னா யூசர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7 8 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. திருவண்ணாமலை அவர் பார்த்தீங்கன்னா 0 8 இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மேட்சிங் கொஞ்சம் மாற்றி போட்டாப்புல. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். அதேபடி சந்திர அவர் பார்த்தீங்கன்னா 038க்கு பார்த்தீங்கன்னா 038க்கு 58ன்னு கொடுத்துட்டாப்புல. கொஞ்சம் ஒரு பி போர்டை கொஞ்சம் மாற்றி இருந்தாப்புல ஒரு 3 டிஜிட்டில் ஒரு நல்ல ஒரு வினிங்காக இருந்திருக்கும். அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7 8 9 கொடுத்துருப்புல. இல்லை 8ஆம் நம்பர் சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருப்புல. பாக்ஸில் 098 கொடுத்துருப்புல. ஆனால் 0 போட்டிருந்தாப்புல ஒரு தரமான ஒரு வினிங் வந்திருக்கும். அடுத்து பாக்கியார் பார்த்தீங்கன்னா 3 9 கொடுத்துருப்புல. ஏ போர்டில் 3 சி போர்டில் 9ன்ட்டு. ஆனால் பி போர்டில் இன்றைக்கி 9ஆம் நம்பர் வந்துருச்சு. அடுத்து மோகம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 8 2 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. மாரியப்ப அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 1 2 8 9 கொடுத்துருக்காப்புல. இல்லை 8ஆம் நம்பர் சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே நம்மளே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி வச்சுங்க. மீண்டும் மறக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போட நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா?